அதிக நீர் வந்தது தெரியாம பாலத்தின் கீழே உறங்கிட்டு இருந்தவரை தீயணைப்பு துறையினர் ரொம்பவே பத்திரமா மீட்டிருக்காங்க. காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிக அளவு மழை பெய்யறதால மேட்டூர் அணையிலிருந்து காவிரி ஆற்றில் அதிகப்படியான உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக திருச்சி முக்கொம்பு அணைக்கு இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து 90,000 கன அடியாக இருந்து வருது. அதில் காவிரியில் 30,000 கன அடி நீரும் கொள்ளிடத்தில் 60,000 கன அடி நீரும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. காவிரி மற்றும் கொள்ளிடம் கரையோர பகுதியில் வசிக்கும் மக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ செல்லக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து அறிவுறுத்தி வந்த நிலையில திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை கொள்ளிடம் ஆற்றின் பாலத்தின் கீழே உள்ள கட்டை பகுதியில் சசிகுமார் என்ற நபர் நேற்று இரவு தூங்குவதற்காக சென்றுள்ளார். நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்ததால அவரால் வெளியே வர முடியாம அங்கேயே சிக்கி ரொம்பவே தவிச்சிட்டு இருந்திருக்காரு. இது குறித்து ஸ்ரீரங்கம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் இரு பாலங்களுக்கும் நடுவே கயிறை கட்டி ஆற்றில் சிக்கிக் கொண்டிருந்தவரை 1 மணி நேரத்துக்கு மேல போராடி மீட்டிருக்காங்க. இந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா பகிரப்பட்டு வருது. எவ்வளவு சாப்பிட்டீங்க நைட்டு? எவ்வளவு மட்டும் சாப்பிட்டீங்க? அரை கட்டிங்க அங்க வரீங்க? யாரு நீங்க மட்டுமா? உங்க பேரு? சசிகுமார். சரி, கட்டிங் தான் சாப்பிட்டீங்களா? இங்க வந்து படுத்தீங்க? நான் எப்பயுமே மாமலா வேலையை முடிச்சிட்டு வந்து சாப்பிட்டு தாங்க சார் வந்து கீழே வந்து படுப்பீங்களா? கீழே தாங்க சார் படுப்பேன். இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்.